தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூலறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறை வாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 21ஆம் வாரம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, என்னாச்சு? ஏசப்பா நேத்து திட்டி முடிச்சாரு, முந்தா நேரத்தும் திட்டினாரு, இன்னைக்கும் பயங்கரமா திட்டுறாரு. ஓகேங்களா? என்ன சொல்றாரு? அதாவது யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ எல்லாருக்கும் கேடு. ஓகேங்களா? அதுவும் எப்படி? நீ வெளியில நல்லவமா நடிச்சுட்டு உள்ளார எல்லா குப்பையும் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? ஓகேங்களா? ஏன்னா எப்படி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்றாரு. கல்லறைக்குள்ளார என்ன இருக்கும்? மேல வெள்ளை அடிச்சிருந்தா உள்ளார என்னதான் இருக்கும்? எலும்பு கூடும், தேவையான கழிவுகள், அழுக்கு, ஓகேங்களா, கெட்டு போனதுதான் உள்ளார இருக்கும். அந்த மாதிரி தான் அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. அது இல்லாம என்ன சொல்றாரு? சரி, பாவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படியோ பாவம் பண்ணி செத்து போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஏசப்பா திட்டி முடிக்கிறாரு. ஓகேங்களா? நம்மளை பார்த்து அப்படி சொல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நாம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் நம்ம பண்ணும்போது நம்மளை இன்னும் கேவலமா திட்டிடுவார் ஏசப்பா. ஓகேங்களா? பயங்கரமான தண்டனை கிடைச்சிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நாம கடவுளை நோக்கின பயணத்துல இருக்கணும். ஓகேங்களா? அவரு நம்மளை புகழற மாதிரி இருக்கணும். அவர் நம்மளை திட்டுற மாதிரி நமக்கு நடந்துக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நாம என்ன பண்ணோம்? ஏசப்பா காட்டின வழியில நடந்து கடைசி காலத்துல அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நம்ம வாழ்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.